மாயாஜாலக்காட்டில் ஒரு வண்ணமயமான சாகசம். கதை: ஒரு காலத்தில் வினோதமான மிருகங்களும் பளபளக்கும் பூச்சிகளும் பலவிதமான பறவைகளும் நிறைந்த ஒரு மாயாஜால காடு இருந்தது. இந்த காட்டின் நடுவில் ஆரோக்கிய அருவி என்ற ஒரு அருவி இருந்தது. அதன் தண்ணீர் அருந்தும் எவரையும் மிகவும் வலிமையாக்கும் சக்தி படைத்திருந்தது. ஆனால் அந்த அருவியின் நுழைவு வாயிலில் சோம்பல் புதர்கள் வளர்ந்திருந்தன. சோம்பல் புதர்கள் ஒரு மாயாஜாலச் செடியாகும். அது எந்த விலங்கையும் அருவிக்கு செல்ல விடாமல் சோம்பேறியாக்கி தூங்க வைக்கும். இந்த புதர்களை கடந்தால்தான் அருவிக்கு சென்று தண்ணீர் அருந்த முடியும். அதற்காக அந்த அருவியின் நீரை எந்த விலங்கும் அருந்தாமல் இருந்தது. காட்டிலிருந்த விலங்குகள் அனைத்தும் சோம்பேறியாக உணர்ந்தன. ஒரு நாள் சாமர்த்தியமான நரியான ஃபாக்ஸ், வேகமாக ஓடும் அணில் சில்லு மற்றும் ஞானமுள்ள ஆந்தை ஹூட்டர் ஆகியோர் ஒன்று கூடி அருவியின் நீரை பெற ஒரு திட்டம் தீட்டினர். ஃபாக்ஸ், சில்லு மற்றும் ஹூட்டர் மூவரும் அருவிக்கு செல்லும் வழியிலிருந்த சோம்பல் புதர்களை கவனித்தனர். அந்த புதர்களின் அருகில் சென்றாலே கண்கள் மூடிக்கொண்டு உடல் சோர்வடைவதை அவர்கள் உணர்ந்தனர். இந்த புதர்கள் தனியாக யாரையும் அனுமதிக்காது என்று ஞானமுள்ள ஆந்தை ஹூட்டர் கூறியது. ஆனால் ஒன்றாக முயன்றால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்று நரி ஃபாக்ஸ் நம்பிக்கையுடன் சொன்னது. அவர்கள் ஒரு திட்டம் அமைத்தனர். சில்லு தனது வேகத்தை பயன்படுத்தி புதர்களின் மீது இருந்து விழும் மயக்க பூச்சிகளை துள்ளி துள்ளி அகற்றியது. ஹூட்டர் தனது ஞானத்தால் சோம்பலை தடுக்க உதவும் பழைய மந்திரத்தை உரைத்தது. ஃபாக்ஸ் புத்திசாலித்தனமாக புதர்களை சுற்றி பாதுகாப்பான பாதையை கண்டுபிடித்தது. மூவரும் ஒருவருக்கொருவர் உதவியுடன் மெதுவாக முன்னேறினர். சோம்பல் புதர்களின் சக்தி குறைந்து அவர்கள் ஆரோக்கிய அருவியின் அருகே சென்றனர். அருவியின் பளபளக்கும் நீரை அவர்கள் அருந்தியவுடன் உடலில் புதிய சக்தி பிறந்தது. சோர்வு மறைந்து உற்சாகம் பெருகியது. அவர்கள் அந்த நீரை காட்டிலுள்ள மற்ற விலங்குகளுக்கும் எடுத்துச் சென்றனர். முழு காடும் மீண்டும் மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் நிறைந்ததாக மாறியது. அன்று முதல் அந்த மாயாஜால காட்டில் அனைவரும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருந்தனர். விடாமுயற்சி இருந்தால் எந்த தடையை தோற்கடிக்கலாம். ஒன்றுபட்டால் பெரிய சாதனைகள் சாத்தியமாகும். குட்டீஸ், நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.